வார்த்தைக்கு வார்த்தை அப்பா 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 தான் சொல்லியிருக்காரு. எங்க உங்க அப்பாவை காணுவேன், உங்க அப்பா சட்டசபையில இருந்தாரு காணான்னு சொன்னாரு. அது பொலிட்டிக்கல். உங்க அப்பா பொலிட்டிக்கல் இருந்தாரு, அதை வந்து இது பண்ணாரு. அதே இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாப் உதயநிதி வெளியில போயிட்டு அந்த மாதிரி செங்கல்பட்டுல போய் ஒருத்தன் அப்பா காணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவேன்? என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மேல போய் நான் அந்த பிளாப்பை பார்த்து இன்டர்வியூ கேளுங்க. சார் அப்பாவை காணுமே சொல்றீங்களா சார்? பேச்சுக்கு பேச்சு அப்பா 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 தான் சொல்றாரு. ஹாலிவுட்ல பணத்தை எடுத்தோம்னா எங்க அப்பாவை தான் ஹீரோ வச்சு எடுப்பேங்கிறாப்ல. ஓகேங்களா? இப்ப என்ன சார் நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவோட சண்டை போட மாட்டீங்களா? ஸ்பௌஸோட சண்டை போட மாட்டீங்களா? உங்க சிப்ளிங்ஸோட சண்டை போட மாட்டீங்களா? புரிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்திலுமே வரும். அது சேவ் த மேரேஜ் நினைச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து மியூச்சுவலுக்கு போல. அவர் வந்து டிவோர்ஸ் அவங்க கேட்டப்ப கூட டிவோர்ஸ் வேணான்றதுனாலதான் கொடுக்கல. டிவோர்ஸ் வேணும்னா கையெழுத்து போட்டுக்க போறாரு. உங்க அண்ணன் ஃபேமிலியில ஒண்ணு நடந்துருச்சு சார், உங்க தம்பி ஃபேமிலியில நடந்துருச்சு, உங்க அக்கா ஃபேமிலியில ஒண்ணு நடந்துருச்சு. சேர்ந்து வாழணும் தானே யோசிப்போம். இந்த சாத்தாம்பேலுங்கன்னா எப்படி யோசிக்கிறாங்க? பிரிச்சு ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணி ஃபேமிலியை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவனா மனுஷ லிஸ்ட்லயே கிடையாது சார். அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு பிரஷர். கோபி சுதாகர்னா வந்து பாத்தீங்கன்னா காமெடிக்காக நம்மள என்டர்டெயின் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இவங்க போய் இந்த சாத்தான் கூட சண்டை போட முடியுமா? புரிஞ்சுங்களா? இப்ப இந்த சாத்தான் கூட சண்டை போடுறதுக்குன்னா யார் இருக்கா? புரிஞ்சுங்களா? நம்மள மாதிரி ஆளுங்க தான் சண்டை போட முடியும். உங்க அப்பா இப்பயும் உங்க கூட இல்ல. புரிஞ்சா? எப்பயுமே வந்து விஜய் சார் கூட வந்து ஜேசன் இருந்திருக்காப்லங்கிறதுக்கு அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும்பா. உங்க அப்பாவுக்கு தயவு செய்து வந்து நல்லா வந்து பேச சொல்லி கத்து கூட, மரியாதை கத்து கூட. சார் இப்ப நேத்து பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விதத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்மளோட சிஎம் தமிழக முதல்வர் அவர்களோட பையன் சஞ்சய் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூ தான் இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாளா நம்மளோட தமிழக முதல்வருக்கு அகைன்ஸ்டா வைக்கப்பட்டக்கூடிய ஒரு அஜெண்டா என்னன்னா, அவர் வந்து ஃபேமிலியை பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லா கட்சியினருமே வச்சிருந்தாங்க. ஆப்போசிட்ல இருந்தவங்க எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டு தான். பட் ஆனா இன்னைக்கு அவரோட பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, சஞ்சய் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா 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 தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போயிருக்கும். அந்த இன்டர்வியூ எப்படி பாக்குறீங்க சார்? இது பிரேக்கிங் த ஐஸ் தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் சார் எப்படின்னா, நான் சொல்றேன் சிஎம் சார்ன்றதை தவிர்த்துக்கலாம். தளபதி விஜய் நம்ம அண்ணன் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மூடி மறைச்சுனா வாழ மாட்டாரு, இன்னொருத்தனுக்காக வாழ மாட்டாரு. ஓகேங்களா? என்னை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி காட்டிக்க மாட்டாரு. ஓகேங்களா? அதாவது நம்ம போலயே இன்னொருத்தவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா நான் இவ்வளவுதான்ப்பா, நான் இப்படிதான் அப்படின்றத காட்டுறது வந்து அதுதான் சார் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கிற ஒரே ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் ஹூ ஷோஸ் இஸ் ரியல் ஃபேஸ். ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்கன்னா வந்து சொல்லும் போது நான் சொல்லலாமா, எங்க உங்க அப்பாவை காணுவேன், உங்க அப்பா சட்டசபையில இருந்தாரு காணான்னு சொன்னாரு. புரிஞ்சுக்கலாம்? அது பொலிட்டிக்கல். உங்க பையன் பொலிட்டிக்கல்ல, உங்க அப்பா பொலிட்டிக்கல்ல இருந்தாரு, அதை வந்து இது பண்ணாரு. அதே இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாப் உதயநிதி வெளியில போயிட்டு அந்த மாதிரி செங்கல்பட்டுல போய் ஒருத்தன் அப்பாவை காணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவேன்? எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவேன்? பிளாப் அதாவது ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மட்டும் கிடையாது, பர்சனாலிட்டி வைஸ் கூட இந்த உதயநிதியை வந்து ரொம்ப ஒரு ஃபெயிலியர் பர்சன். புரிஞ்சுங்களா? உங்க அப்பா சட்டசபைக்கு இருந்தாரு, சட்டசபையில காணலாங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது உங்க அப்பா பொலிட்டிக்கல்ல இல்லன்னு நீ சொல்றியா? சொல்லுங்க. உங்க அப்பா பொலிட்டிக்கல்ல இல்ல, காணா போயிட்டாருங்கிறத நீனே வந்து இது பண்றியா? பர்சனலா வை யூ ஆர் அட்டாக்கிங். புரிஞ்சுங்களா? இவர் பண்ணது வந்து பொலிட்டிக்கல் அட்டாக். ஓகேங்களா? அவங்க அம்மாவை காணும்னு சொல்லலையே, உன் தம்பியை காணணும்னு சொல்லலையே, உன் அக்காவை காணணும்னு சொல்லலையே. புரிஞ்சுங்களா? உங்க அப்பா ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் இருந்தா இன்னைக்கு காணாம அப்படின்றது சொன்னாப்ல, அதான் சிம்பாலிக்கா சொன்னாப்ல, சொல்ல வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? இது இப்படிதான் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டையும் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னா பண்றதுதான் இந்த பிளாப்போட வேலை. இந்த பிளாப்புக்கு நேத்தனா எங்க மூஞ்சியை போய் வச்சுக்குவாங்க தெரியல. என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மேல போய் நான் அந்த பிளாப்பை பார்த்து இன்டர்வியூ கேளுங்க. சார் அப்பாவை காணுமே சொல்றீங்களா சார்? பேச்சுக்கு பேச்சு அப்பா 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 தான் சொல்றாரு. ஹாலிவுட்ல பணத்தை எடுத்தோம்னா எங்க அப்பாவை தான் ஹீரோ வச்சு எடுப்பேங்கிறாப்ல. ஓகேங்களா? இப்ப என்ன சார் நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா டே 1 ஓகேங்களா, விஜய் சாரோட வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்பீக் அபவுட் இட். அந்த பெட்டிஷன் எப்படி அவுட் ஆச்சு, லீக் ஆச்சு, இதுதான் திமுகவோட சதின்னு சொன்னேன். பிளஸ் இன்னொன்னு வந்து ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவத்துல ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா
நீங்க உங்க அப்பா அம்மாவோட சண்டை போட மாட்டீங்களா? ம், ஓகேங்களா? உங்களோட ஸ்பௌஸோட சண்டை போட மாட்டீங்களா? உங்க சிப்லிங்ஸோட சண்டை போட மாட்டீங்களா? ம், உங்க மாமா மச்சானோட சண்டை வராம இருந்துச்சா? புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலயுமே வரும். சமயத்துல அந்த இமோஷனலா வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் போது மட்டும்தான் தே வில் கோ டு த எக்ஸ்ட்ரீம். அது ம், சேவ் த மேரேஜ் நினைச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து மியூச்சுவலுக்கு போல. ம், புரிஞ்சுங்களா? அவர் வந்து டிவோர்ஸ்க்கு அவங்க கேட்டப்ப கூட டிவோர்ஸ் வேணான்றதுனாலதான் கொடுக்கல. ம், டிவோர்ஸ் வேணும்னா கையெழுத்து போட்டுக்க போறாரு. ம், ஏங்க, வைஃபுக்கு 40 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி எஃப்டில இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது சார். ம், அவரோட அவர் எம்எல்ஏக்கு ஃபைல் பண்ணியிருக்காருல்ல, ம், அதுல உங்களுக்கு வந்து டிக்டேஷனா வருது. ம், 40 லட்சம் ரூபா வந்து ஒரு வைஃபுக்கு வந்து செலவுக்காக எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது. ம், பசங்களுக்கு வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வருது, ம், பொண்ணுக்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வருது. ம், ஸோ ஹவு ஹி மெயின்டைன்ஸ் ஹிஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து நான் இது என் பையனுக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் சேர்த்திருக்கேன், என் பொண்ணுக்கு இவ்வளவு சேர்த்திருக்கேன், ம், என் வைஃபுக்கு இவ்வளவு அமௌண்ட் மாசம் மாசம் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டவே இல்லையே. ம், ஈவன் தோ அவங்க வைஃபு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ரீசனபிள் ஆனிமோனி ஷுட் பி கிவன் தான் கேட்டிருந்தாங்களோ இல்லையா, ம், ஒரு டிமாண்டே அவங்க வைக்கல. ம், எனக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கலாம், ம், ஒரு இதோட இருந்திருக்கலாம். அதுனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனுஷனா இருந்தா என்ன யோசிப்பீங்க? உங்க உங்க அண்ணன் ஃபேமிலியில ஒண்ணு நடந்துருச்சு சார், ம், உங்க தம்பி ஃபேமிலியில நடந்துருச்சு, உங்க அக்கா ஃபேமிலியில ஒண்ணு நடந்துருச்சு, ம். உங்க தங்கச்சி ஃபேமிலியில ஒண்ணு நடந்துச்சு, ம். சேர்ந்து வாழணும் தானே யோசிப்போம். இந்த சாத்தான் பயலுங்கன்னா எப்படி யோசிக்கிறாங்க? இந்த சாத்தானா எப்படி யோசிச்சு பிரிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணி ஃபேமிலியை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவனா மனுஷ லிஸ்ட்லயே கிடையாது சார். இவனா மனுஷனே கிடையாது. நம்ம ஒரு எதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். ஒண்ணு இல்ல சார், நான் வந்து டே டு டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வக்கீலுமே ஒரு பிரச்சனையை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். பிரச்சனைகளை மட்டும் பாக்குறதா எனக்கு வந்து ஒரு பிரதான ஒரு இது. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் நான் லா காலேஜ்ல மூட் கோர்ட் போனப்ப எனக்கு ஒண்ணு சொன்னாங்க, that wife has been hidden by the husband and she went to her hometown which is 37 kilometers away from her place அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வாதம் பண்ண விடுவாங்க. இதான் மூட் கோர்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு வாதம் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கேஸ் அப்படின்னு நான் அந்த ஹஸ்பண்டுக்காக வாதாடினேன். இங்க இருந்து போனவங்க ஏன் அந்த போலீஸ் ஏதாச்சும் நடுவில் இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஆர்கியூ பண்ணேன். ஐ காட் குட் மார்க்ஸ். நான் வந்து உட்காந்துட்டு நான் யோசிச்சேன், வந்து என்னோட சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டாபிக்கே இந்த மாதிரி ஒரு டாபிக்கா வந்துருச்சுப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், வக்கீலா நாங்க லிட்டிகேஷன்ல என்ன டாபிக் தான் ஆர்கியூ பண்ண போறோம்? எல்லா டாபிக்குமே இதுதான். புரிஞ்சுங்களா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சும்மா ஆர்கியூ பண்றதுல கூட இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் வந்துச்சு அப்படின்னு நான் மன வருத்தப்பட்டேன். புரிஞ்சுங்களா? அதுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டை நாங்க முக்காவாசி சேர்த்து தான் வைப்போம். புரிஞ்சுங்களா? முக்காவாசி சேர்த்து தான் வைப்போம். அஸ் அ கிறிஸ்டியனா நாங்க சொல்றோம், எங்க ரிலிஜன்ல there is no divorce. நீங்க வந்து கிறிஸ்டியன் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி நீங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ரிலிஜன் படி there is no divorce. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து விஜய் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் he is want to save his marriage. இன்னைக்கு அவரோட பையனோட இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா I seriously love it. கண்டிப்பா நான் அதான் சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது I love it. ஏன்னா இது வந்து விஜய் சாருக்கு முன்னாடியே தெரியும். புரிஞ்சுங்களா? நம்ம விஜய் சார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், நமக்கும் நல்லா தெரியும். புரிஞ்சுங்களா? ஆனா இந்த இந்த சாத்தானுங்களுக்கு நான் அடிச்ச செருப்படி தான் நேத்து ஜேசன் கொடுத்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ ஹோல்சமா இருந்துச்சு சார், பார்க்கும்போது எங்களுக்குமே ஹாப்பியா இருந்தது. இன்டர்வியூ பார்த்து முடிச்சா உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இல்ல, இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே சந்தோஷப்பட்டேன். அது ப்ரோமோலே அது போட்டாங்க. அதனால அந்த 19-20 மினிட்ஸ் போனதே தெரியல. ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச உடனே அந்த இது ஆட்னா யாருன்னா ஸ்பான்சர் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தேன். நான் திரும்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி சொல்ல போனா இப்ப நம்ம வீட்டு புள்ள பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த இன்டர்வியூ எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? அவர் வெளியே வந்து பேசுனதுக்கு இல்ல, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவர் வந்து இன்னும் சிம்பிளாவே சொல்லலாம் சார், ஒரு சிஎம் சாரா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், they don't feel that this is very much important ன்னு நினைச்சு அவங்க பேசல. அவங்களுக்கு வந்து இது அவசியமும் கிடையாது. இவ்வளோ இவங்க வந்து இவ்வளோ
அலிகேஷன்ஸ் வச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்கார்ந்துருக்காரு. புரிஞ்சுங்களா? இவங்க இன்டர்வியூ கொடுத்தது நமக்கு தான் சந்தோஷம். நமக்கு தான் சந்தோஷம். இந்த சாத்தான் பசங்களுக்கு ஓகேங்களா பதில் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா நம்மனா நம்ம பதில் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஆனா இவங்க சாத்தான்னு சொல்லி இன்னைக்கு பதில் பதிவு பண்றோம் பாத்தீங்களா? அந்த இந்த இன்டர்வியூ எனக்கு வந்து ரொம்ப 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 சார் அவர் நினைச்சதா பேசாம கூட போயிருக்கலாம். ப்ரொமோஷனே இல்லைன்னா கூட அவரோட படம் வந்து ஓடி இருக்கும். படத்தை மட்டும் கேளுங்க, இதை பத்தி மட்டும் கேட்காதீங்க, அப்பா பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நம்ம கூட சொல்லிருக்கலாம். பட் ஆனா இங்க டு பி வெரி வெரி ஃப்ராங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விஜயனா பத்தி கேட்கவே இல்லை டிடி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜேசன், உங்க பேரு ஜேசன், நீங்க ஹாலிவுட்ல ஜேசன் சத்யன் வச்சு நீங்க படம் எடுத்தீங்கன்னா வந்து அந்த ஜேசன் வச்சு ஹாலிவுட் ஜேசன் வச்சு படம் எடுத்தீங்கன்னா யாரு கோவா நீங்க எதுவும் மேட்ச் பண்ணுவீங்கன்னா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் அப் பண்ணதே ஜேசன் தான். அவர் தான் ஆரம்பிப்பாரு. இத கேள்வி வந்து இவங்க கொடுத்து இவங்க வந்து என்ன டிக்டேட் பண்ண மாதிரி இல்லாம இத பேசணுமேன்னு சொல்லிட்டு ஜேசன் தான் வந்து தன் மனசுல இருக்கிறத ஓபன் பண்ணிருப்பாரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ரீசெண்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பையன் வந்து சொல்லியிருப்பாரு, சிஎம் சார் உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, நான் இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரை கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நம்மளோட ஹரிதாமங்கல் ஓபி சுதாகர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு ப்ரெஷர். ஒண்ணும் இல்ல, டிஆர்பி ராஜாலாம் அவ்வளவு பிரஷர் போட்டாரு. இல்ல மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ஏன்னா நீங்க மனுஷனே கிடையாதுங்க. இப்படி கோபி சுதாகர்னா வந்து பாத்தீங்கன்னா காமெடிக்காக நம்மள என்டர்டெயின் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இவங்க போய் இந்த சாத்தான் கூட சண்டை போட முடியுமா? புரிஞ்சுங்களா? இப்ப இந்த சாத்தான் கூட சண்டை போடுறதுக்குன்னா யார் இருக்கா? புரிஞ்சுங்களா? நம்மள மாதிரி ஆளுங்க தான் சண்டை போட முடியும். புரிஞ்சுங்களா? இந்த சாத்தான் கூட வந்து கோபி சுதாகர்னா வந்து ரொம்ப மென்மையான பர்சன்ஸ். புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒதுங்கி போறதுதான் வந்து நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ கூட இப்ப பார்த்துட்டு தான் வந்தேன். புரிஞ்சுங்களா? நீங்க ஒன்னும் வருத்தம்லாம் தெரிவிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நாங்களே பேசிடுறோம். பிரெயின் இஸ் ஸ்பைனல் கார்டு அண்ட் ஸ்பைனல் கார்டு இஸ் பிரெயின். மூளையும் ஸ்பைனல் கார்டையும் ஒட்டி வைக்கிறது வந்து யோ எதுக்கு எதையா பேசுற நீனு? ஓகேவா? மேஜர் சுந்தரராஜனோட 2ஆம் வாரிசு தான் வந்து அந்த பையன் நினைக்கிறேன். அந்த பையன் வந்து பேசுனது அந்த எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. இட்ஸ் லுக்ஸ் வெரி ஆட். புரிஞ்சுங்களா? அன்னைக்கு நீ கேட்டியப்பா உங்க அப்பா இப்பயும் உங்க கூட இல்ல. புரிஞ்சா? எப்பயுமே வந்து விஜய் சார் கூட வந்து ஜேசன் இருந்திருக்காப்லங்கிறதுக்கு அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும்பா. உங்க அப்பாவுக்கு தயவு செய்து வந்து நல்லா வந்து பேச சொல்லி கத்துக்கூட, மரியாதை கத்துக்கூட. புரிஞ்சா? நீ நல்லா இங்கிலீஷ் தமிழ்லாம் பேசுறீல்ல, அதே மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் மரியாதையா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு கத்துக்கூட. உன் மரியாதை தெரியாததுக்கு தான் உங்க அப்பா வந்து உள்ளுக்குள்ள 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்காரு. புரிஞ்சா? இப்ப நீ போய் சொல்லு 1 2 3 4 1 2 3 4. ஏன்னா அந்த பையன் தமிழ்லயும் பேசுவான், இங்கிலீஷ்லயும் பேசுவான்ல. அந்த மாதிரி 2 லாங்குவேஜ்லயும் சொல்லுப்பா. ஓகேவா? இது மாதிரி கிண்டல் பண்ணி தான் அவங்களே வீடியோ போட்டுட்டாங்க. அது தப்புன்னு உங்களுக்கு தோணுது? இப்ப எல்லாருமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கு. அவங்க அதை ரிமூவ் பண்ண சொல்லி பிரஷர் போடுறது எப்படி? இல்ல, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுற அளவுக்கு கிளியரா கூட கோபி சும்மா லைட்டா தான் பண்ணிருப்பாரு. பேசுறா டேய் சோசியல் மீடியா ரொம்ப பாக்காதரா அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு ஒழிய, அது உனக்கு வந்து இதா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு அவ்வளோ இதா இருந்துச்சுன்னா, ஏன்னா இத நீ ஒரு பேசு பொருள் ஆக்கி இப்ப இந்த டிஆர்பி ராஜா அது ஒரு சாத்தாங்கும்மல்ல இருக்க ஒரு ஆள் தானே. புரிஞ்சுங்களா? சோ இப்ப வந்து நம்ம எல்லாருமே பேசுறோமே. நேத்து கூட நம்ம அந்த பையன் பேசுனது கூட எது தெரியாத பையன் அப்படின்னு நினைச்சு பேசுவோம். இப்ப நீனா வக்காலத்து வாங்குறதுக்கு வரும் போது அவன் தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசியிருக்காங்க போது நம்மளும் இறங்கி பேச வேண்டியதா இருக்கு. சரி, இந்த பகுதியில இறுதி கேள்வியா, இதுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேமிலியை வச்சு பேசுறாங்களா சார்? யாரும் ஒன்னா இல்ல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் சார். வீட்டுக்கு வீடு வாசல் சார். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். புரிஞ்சுங்களா? ஒரு குடும்பத்துல ஒண்ணு இருக்கும். புரிஞ்சுங்களா? நிறைய குடும்பம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஒரு குடும்பம் வச்சிருக்கவனுக்கு தான் இந்த பிரச்சனை. சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? இவங்க ஃபேமிலி ட்ரீ போட்டா பிரான்ச்சஸா இருக்கு பாத்தீங்களா? புரிஞ்சுங்களா? கிரேட் கிராண்ட்ஃபாதர் கருணாநிதி எடுத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? முத்துக்கு வேற அம்மா, ஸ்டாலின் அழகிரிக்கு வேற அம்மா, கனிமொழிக்கு வேற அம்மா அப்படின்னு பிரான்ச்சஸா இருக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணும் தெரியாது. புரிஞ்சுங்களா? ஆனா ஒரே குடும்பம், ஒரே வைஃப், வி வாண்ட் டு சேவ் தி மேரேஜ், வி ஹேவ் டு பி லைக் திஸ்
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன், இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் இந்த கண்ட்ரி ம், ஓகே மெட்ரோஸ்ல இஸ் சென்னை. ம், லோவஸ்ட் இந்த கண்ட்ரி வந்து சென்னை. புரிஞ்சுங்களா? ஆனா ஹையஸ்ட் இந்த தமிழ்நாடு இஸ் சென்னை. டைவர்ஸ் ரேட்ல ஜாஸ்தி. இந்தியா ஃபுல்லா நீங்க மெட்ரோஸை பாத்தீங்கன்னா சென்னை தான் லோவஸ்ட் டைவர்ஸ் கேஸ். புரிஞ்சுங்களா? ஆனா நம்ம தமிழ்நாடுல ஹையஸ்ட் டைவர்ஸ் எங்க ஃபைல் பண்றாங்கன்னா அது சென்னை தான். ம், ம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்க டைவர்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆம், எதுக்கு எங்களுக்கு காம்பிடன்சி ஒத்து வரலங்கிறாங்க. என்ன விஷயங்கிறதே வெளியில சொல்ல மாட்டாங்க. ம், என்ன பிரச்சனைங்கிறதே வெளியில வர மாட்டேது. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து when we talk about human equal rights to both அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. ம், புரிஞ்சுங்களா? நம்ம கஸ்டமர் சொசைட்டி முன்னாடி இருந்த மாதிரினா கிடையாது. இப்போனா வந்து நம்ம வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்றதுனால ஈக்குவல் இதுவும் நம்ம இது பண்றதுனால சில விஷயத்துல அவங்க சொல்றது கூட விருப்பப்படுறது இல்ல. ம், ம், முன்னாடினா அவங்க பாத்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் 20 years பேக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சர்ச்லன்னா கவுன்சிலிங் தான் வைப்போம். ம், ஒரு ஃபாதர் கூப்பிட்டாங்கன்னா ஒரு கொலகார பேர்ல இருந்தா கூட சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு வந்து நிற்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எந்த சர்ச்லயுமே நடக்கிறது இல்லை. டு பி வெரி வெரி ஃப்ராங்க் கேத்தலிக் சர்ச்ல இந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு. ம், இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேரேஜ் கிளாஸ்னு ஒன்று வைப்போம். ம், இங்க கிறிஸ்டியானிட்டியில வந்து மேரேஜ் கிளாஸ். சரிப்பா நீ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனை கேட்கற உனக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனை கொடுத்துட்டோம். ம், யூஎஸ்ல கேட்கற உனக்கு யூஎஸ்ல இருக்கவனை கொடுத்துட்டோம். ம், ஓகேவா? பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நேரா யூஎஸ் போறாங்க. ம், திடீர்னு ட்ரம்ப் துரத்திடுறாரு. ம், அப்ப என்ன பண்ணுவீங்க ம், அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். புரிஞ்சுங்களா? திடீர்னு 2 லட்ச ரூபா சம்பளம் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ம், இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க வீட்டில தான் போய் நீங்க ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. ம், நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா நாங்க நியூக்ளியர் ஃபேமிலிக்கு நீங்க அவங்க பையனும் ஒத்துக்கிட்டான். ம், ஆனா சூழ்நிலை இதாகி நீங்க திரும்ப அவங்க குடும்பத்தோட தான் போய் இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நம்ம கேட்போம். ம், இது மனப்பக்குவம் படுறது. ம், புரிஞ்சுங்களா? இவ்வளவு செஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து நிக்கிறாங்க. ம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பல மதங்கள்ல இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வைக்கிறது இல்ல. ம், புரிஞ்சுங்களா? மதத்தை வச்சு. வச்சு மட்டும் இல்ல, கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்ல, எல்லா மதங்கள்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வச்சோம் அப்படின்னா ம், இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ம், ஓகேங்களா? நம்ம கல்ச்சரை ரீகெயின் பண்றதுக்கு சொல்றாங்களே தமிழ் கல்ச்சர்னு எல்லாம் பேசுறாங்கல்ல. ம், நீ என்ன பண்ணணும்னா இந்த நாள் சொல்லி கொடுத்தாதான் கல்ச்சர் மெயின்டைன் ஆகும். ம், இதை விட்டு இவங்க சொல்லி கொடுக்கறதுனா எப்படி இருக்குது? ம், இன்னைக்கு காலையில வந்து பெரியார் வாழ்கம்பாங்க, ஈவினிங் போய் பெரியார் ஒளிகம்பாங்க. இது வந்து நம்ம நான் யாரும் சொல்ல நம்ம அதிபர் தான் சொல்றேன். காலையில ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. காலையில வந்து மாடுனா போய் காட்டை வீணாக்குதும்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்காகவே ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் விட்டு நம்ம கல்ச்சுரல் பிலீஃபை வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டணும். ஓகேங்களா? நான் வந்து இது எங்க கேத்தலிக்ல இது நடக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் ஹிந்து பிரதர்ஸ், முஸ்லிம் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலி யுனைட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து இது வந்து ஒரு கிளாஸாவே நம்ம வைக்கணும். ஓகே, ஒரு ஒகேஷனல் கிளாஸாவே ஒரு சப்ஜெக்டாவே வந்து காலேஜஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சேனல் வழியா சிஎம் சாருக்கு ஒரு கோரிக்கை வச்சிடுறேன்.